ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருடைய டவுட் இது. இப்போ கரண்ட்டாக எங்களுக்கு வந்த மெசேஜஸ் வச்சு இந்த டவுட் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சின்ன விஷயந்தான், ஐடி ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தமான ஒரு விஷயந்தான் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருவேன். அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமலே பார்த்துடலாம், ஓகேவா? நான் இப்போ சொல்கிறேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது இல்லையா, அது என்னது அப்படின்னா, இப்போது ஒருத்தர் வந்து நான் எஸ்பிஐயில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, நான் வந்து என்னோடய ஐடியை வந்து ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போது அந்த ஐடி ஒர்க் பண்ண விருப்பம் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களோட எஸ்பிஓவில் என்ட்ரு பண்ணியிருந்த மெயில் ஐடி, ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடியிலேருந்து sbuttvm@gmail.comக்கு அந்த மெயில் ஐடிக்கு வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணும், அவங்க நேம், அவங்க ஸ்டாம்ப் ஐடி, அதுக்கப்புறம் என்னனால அவங்க வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, ஸோ நான் என்னோடய ஐடியை நான் வந்து இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணிவிட்டு, இதை நான் உங்களுக்கு நான் கைண்ட் ரெக்வெஸ்ட்டாக நான் இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிடணும். ஒருவேளை அவங்க ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க வந்து எஸ்பிஓ மெம்பர் இல்லை அப்படின்னா, இப்போ எனக்கு ஐடியை நான் இப்போ ஒருத்தர் கொடுக்குறேன், ஸோ நான் வந்து ஒருத்தர் கொடுக்குறவங்க வந்து எஸ்பிஓ மெம்பர் இல்லை அப்படின்னா அவங்களுடைய நேமும் மெயில் ஐடியும் போட்டு மெயில் பண்ணிடணும். ஸ்டாஃப் ஐடி போட வேண்டாம், ஏன்னா அவங்க எஸ்பிஓ மெம்பர் இல்லைன்றதுனால அவங்களுடைய மெயில் ஐடியை போட்டு அவங்க மெயில் அனுப்பிடணும். இப்போது எஸ்பிஓ மெம்பராக இருக்கிறவங்க ஒரு வேளை அந்த ஐடியை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்களும் sbuttvm@gmail.comக்கு மெயில் பண்ணும்போது, இப்படி இந்த பர்சன் எனக்கு ஐடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்க, ஸோ எனக்கு இந்த ஐடியை கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட்டாக ஒரு மெயில் அனுப்பிட்டு, அதாவது இவங்களோட நேம் ஸ்டாஃப் ஐடிலாம் போட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு, இப்படி அந்த பர்சன் அவங்க நேம் ஸ்டாஃப் ஐடி இவங்க வந்து எனக்கு வந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ எனக்கு மாற்றி கொடுங்க, ஆல்ரெடி அவங்களும் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புனாங்களே அந்த மெயிலோட இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் வந்து அப்லோட் பண்ணி மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் சென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் கிளியராக முடிச்சிட்டிங்கன்னா அட்மின் சைட்லேருந்து எப்போ எல்லாம் செக் பண்ணி அவங்க ரிப்ளை மெயில் கொடுக்குறாங்களோ அந்த டைமில் நீங்கள் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தமான டவுட்டு. ஸோ இது நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ ஒரு சிலர் வந்து இன்னொரு பாயிண்ட் ரீஃபண்டு கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணோன்னா, ப்ரொஃபைலும் அவங்க பேங்க் டீட்டெயில்ஸும் மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு மெயில் பண்ணாமலே இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஐடி வந்து டெர்மினேட் ஆகிடும் அண்ட் அவங்களுடைய அமௌண்ட்டும் அவங்களுக்கு எப்போ ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகுதோ அந்த டைமில் அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு விஷயம் அண்ட் அது ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னொருத்தர் வந்து இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, மெயில் ஐடி வந்து என்னோடய மெயில் ஐடி என்னால் வந்து எடுக்க முடியல, ஸோ நான் என்ன பண்ணுறது, எப்படி நான் வந்து என்னோடய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து தான் நான் வந்து மெயில் பண்ணணும் எஸ்பிஓ பிவிடி லிமிடெட் அந்த நம்மளுடைய இப்போ கொடுத்த மெயில் ஐடிக்கு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ உங்கள்கிட்ட கரண்ட்டாக என்ன மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடியிலேருந்து ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் sbuttvm@officialgmail.comக்கு உங்களுடைய நேம் ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய எஸ்பியோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடியை போட்டுட்டு இந்த மெயில் ஐடியிலேருந்து எனக்கு இந்த மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆதார் கார்டோ பேன் கார்டோடைய ஃப்ரண்ட் இமேஜை அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு மெயில் பண்ணிவிடுங்க. மெயில் பண்ணிவிட்டு எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நார்மல் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியா யூசர் நேம், அதில் வந்து உங்களோட நேம் ஸ்டாஃப் ஐடி சோஷியல் மீடியா யூசர் நேம் சோஷியல் மீடியா நேம் போட்டுட்டு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிவிட்டேன் பேங்க் அப்டேட் பண்ணிட்டேன்னு போட்டுட்டு, நான் வந்து என்னோடய ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடியிலேருந்து இது நான் பண்ணலை, என்னோடய மெயில் ஐடி வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், அதை நான் ஆல்ரெடி நான் வந்து sbuttvm@gmail.comக்கு நான் மெயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே மெயில் பண்ணியிருப்பீங்களே அந்த இமேஜ் எடுத்து இதில் அப்லோட் பண்ணிவிட்டு நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ரூஃபை அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அங்கே புரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம பண்ணுற விஷயம் வந்து தெளிவாக இருக்கணும். ஏதோ ஏனோ தானோ அப்படின்ட்டு ஒரு மெயில் போடாதீங்க. நீங்கள் போடுற விஷயம்
அட்மின்ஸுக்கு வந்து புரிகிற மாதிரி பண்ணுங்கள். அவங்கள குழப்பிட்டு அதில் அவங்க ஒரு தெளிவு வராமல் அவங்க இதை மெயிலை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு மெயில் 2 மெயில் கிடையாது, இல்லை ஆயிரக்கணக்கான மெயில்ஸ் அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். லேக்ஸ் கணக்கில் இப்போ ஏன்னா 3 lakhs மெம்பர்ஸ், ஸோ எவ்வளோ மெயில் வரும். அப்போ அவங்க வந்து ஒரு மெயிலை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சால் மட்டும்தான் அவங்க அதுக்கத்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதே இது நீங்களே நினச்சி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா பேர் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தும் பண்ணாங்கன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஸோ அப்படி தான் நம்ம எஸ்பிஓவும் எல்லாருமே நம்மள மாதிரி அவங்களும் ஒரு ஹியூமன். அப்போது அவங்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்காம நம்ம ரிலாக்ஸாக கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு கிளியராக நான் 3 விஷயத்த மெயினான விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஸோ இது சம்மந்தமான யாருக்கா டவுட்டு கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.